கூப்பிடுங்க உங்கள் மயம் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு சொன்ன என் பிள்ளைக்கு ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு ஆத்தா ஈஸ்வரி யாருக்கு எந்த பாவமும் அறியாத மகன் சொல்ற உண்மையாத்தா? ஆமாம். யாரையும் நாங்கள் கல்லை விட்டு எரிஞ்சதில்லை, யார் குடியையும் நாங்கள் கெடுத்ததில்லை. ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு நாங்கள் அள்ளி கொடுத்துட்டே பழக்கம். யாரையும் வந்து நாங்கள் பொல்லாதுன்னு பேச மாட்டோம். அவங்க கோணம் அப்படித்தேன்னு சொல்லிடுவான். இருந்தால் கொடுப்போம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிற வார்த்தையோடு முடிச்சுக்குருவான். ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதினா இப்போ கொஞ்ச நாளாகவே இல்லை. உண்மையா? கொஞ்ச நாளாகவே நிம்மதி இல்லை. நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு எங்கள் பொழப்பு உண்டுன்னு யார்ட்டையும் கையேந்தலை. சரியாதாயி? யார்ட்டையும் கையேந்தி நாங்கள் கஞ்சி குடிக்கல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பந்தே. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனையே வருது. அது ஏன் எதுனாலன்னு எங்களுக்கு தெரியலை. மன நிம்மதி இல்லாமல் இப்போத்தே இருக்குது. அது யார் காரணம்னு தெரியல. என் பிள்ளைக்கு அரசனுக்கு வந்து ஆத்தா ஈஸ்வரி மாங்கல்யம் முடிச்சு கொடுத்த தெய்வத்திட்ட வழிபட்டுத்தே அந்த மாங்கல்யம் முடிச்சு கொடுத்த. உண்மையா? அதே மாதிரி ஒரு பிச்சையை கொடுக்கணும். அதைத்தே நாங்கள் ஆதங்கமாக கேட்குறோம். சரியாதாயி? என் பிள்ளைக்கு நாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பிச்சை இல்லைங்கும் போது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. யார் கேட்டாலும் எங்களுக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்துது. அதுக்கு நல்ல பிச்சையை கொடுப்பேன் நம்பிக்கையோடு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்குங்கிற. உண்மையாத்தான்? நம்பிக்கையோட என் தாயிட்ட வந்தால் தீரு, என் தாய் கொடுப்பா. அவள்கிட்ட போனவளுக்கு யாருக்கும் அவள் கையை காமிச்சது இல்லை. அள்ளி கொடுக்குற தாயின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தாயிட்ட மண்டிட்டு இந்த இடத்துல வந்து கேட்க வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு பிள்ளை செல்வத்தை குடுதாயி. அது வந்து அதைத்தே என் பிள்ளை எதிர்பார்க்குது. எங்களுக்கு நல்ல வழியை காட்டு. யாருக்கு யாருடைய பாவத்தையும் நாங்கள் சாபத்தையும் வாங்கலை. ஆனால் அடுத்தவங்க வந்து நாங்கள் பாவம் சாபம் பட்டிருப்போமான்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு மன வழியாக இருக்குன்னு சொல்ற. உண்மையாத்தான்? ஒரு குழந்தை செல்வம் இல்லாதனால உனக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டாங்க, கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களா? தவன்ட்டேன் ஞாபகம் இருக்கா? கேட்டாங்க. சரியாதாய்? அப்படி கேட்குறப்போ உன் மனசில் வந்து அப்படியே அம்பு பாஞ்ச மாதிரி இருந்துச்சா? நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? யாருக்கு அள்ளி கொடுத்துட்டேனே பழக்கம். நம்ம பிள்ளைக்கு இல்லாத ஒரு சுற்றி காட்டுற மாதிரி காமிச்சாங்க. அது எனக்கு மன வலியை ஏற்படுத்துச்சு அந்த இடத்துல. அப்போ நான் எந்த தெய்வத்திட்ட போகிறது, யார்கிட்ட முறையிட்டு என் பிள்ளைக்கு அந்த பிச்சையை வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு மன வருத்தத்தோடு இருந்தேன். சரியாதாயி? எனக்கு அத்தா நான் வந்து என் தாயை நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என் தாய் சொன்ன வாக்கு வீண் போகக்கூடாது. என் பிள்ளைக்கு நீ அள்ளி கொடுக்க அந்த செல்வத்தைன்னு கேட்டிருக்க. நாங்க கோடி கோடியா கேட்கலத்தா. ஏதோ நாங்க பசியாரமா கஞ்சி குடிக்கிறோம் இந்த கலியுகத்துல. அதே போதும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு வந்து நாங்க ஒரு பாவம் அறியாத மக்கள். எங்களை வந்து யாரு கேள்வி கேட்கறப்ப நாங்க அச்சப்படுறோங்கிற. உண்மையாத்தான்? சரியாதாயி? எங்களுக்கு அந்த அச்சத்தை கொண்டு போய் விட்டுறாத. இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அச்சத்தை வந்து ஏற்படுத்தக்கூடாதாயி? என் பிள்ளைக்கு அந்த செல்வத்தை கொடுத்து மடியை நிறைச்சி கொடுத்து என் தாய் உன்னை கூட்டியாவது நாங்கள் நிப்பாட்டுவோத்தான்னு சொல்லியிருக்கேன். அள்ளி கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கேன். சரியாதாயி? என் பிள்ளைக்கு வந்து இப்போ வெளியில் இருக்க பிள்ளைக்கு நல்ல செல்வத்தை கொடுக்கணும். என் பிள்ளை வந்து கை நிறையா சம்பாதிக்கணும். அதுக்குன்னு தனி ஒரு குச்சி கட்டணும்னு சொல்கிறேன். உண்மையாத்தான்? கட்டி என் பிள்ளைக்கு மாங்கல்யம் பூட்டி வைக்கணும். அதுக்கு ஒரு நல்ல மாங்கல்யம் பூட்டணும். தாய் நான் அலைகிறதுக்கு நாங்களுக்கு செயல் இல்லை. உனக்கு தெரியும் தா, யாரை கூட்டியாந்து வைக்கணும், யார் எனக்கு மகளாக வரணும், மருமகளாக வரவே கூடாதுன்னு நினைப்பேன். சரியா? அம்மா மாமியான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணும்னு நினைப்பேன். உண்மையாத்தான்? என்னை வந்து அத்தைன்னு கூப்பிடக்கூடாது, என்னை அம்மான்னு கூப்பிட மகளாக வரணும்னு சொல்லுவேன். சரியா? என் மனைக்கு வந்து அப்படித்தே தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 4 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கிற குடும்பம். அதை வந்து வீண் போயிடக்கூடாதுத்தா. யாரும் பார்த்தீங்களா அந்த தலை நிமிர்ந்து நடக்கிற குடும்பத்தை சரிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பத்தா. சரியாதாயி? யாரையும் நான் எதிரியாக நினைக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். சரியாதாயி? யார் எங்களுக்கு இப்போ ஒரு தெரியாமல் பேசுனா கூட அவங்க வேலை உண்டு, அவங்க பேசிட்டு போகிறா, நமக்கு என்னன்னு ஒதுங்கி போகிற குடும்பம். சரியாத்தா? யார்கிட்டையும் வம்பு வழக்குக்கோ அடிச்சுக்கிறவோ பிடிச்சிக்கிறவோ போவே மாட்டேன். சரியாதாயி? நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருப்பா. யார் வந்து பசின்னு கேட்டால் அவளுக்கு அள்ளி கொடுப்பேன். சரியா? பிச்சைன்னு கேட்டால் அள்ளி எடுத்து கொடுப்பேன். அதை மட்டும்தான் வைப்பேன். உன்னை வந்து எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு சொல்லித்தே இந்த ஊரில் நீ பேர் வாங்கியிருக்க. யார் இப்போ பொல்லாதவன்னு உன்னை யாருமே சொல்ல மாட்டாங்க. உனக்கிட்ட வர்றவளை வந்து நீ வந்து மழையோடு சாச்சு அணைப்ப. அவங்க கஷ்டம்னு கண்ணீர் வடிச்சா நீ அழுதுருவ. உண்மையா? என் தாயி அவங்க சொன்னாவே உனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். சரியா? நீ ஒரே வார்த்தை என் குடும்பம் இப்போ போல எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதை மட்டும்தான் நான் தெய்வத்திட்ட வணங்குங்கிற. உண்மையா? நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்குவரியாத்தா? சரியா? அந்த தெய்வத்திட்ட நீ சொல்கிற அது மட்டும்தான் சொல்கிறேன். சரியா தாயி? இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்றைக்குமே எங்கள் குச்சி ஒசந்து இருக்கணும்.
அந்த நிம்மதியை மட்டும் கொடு. வேற நான் பெருசா எதுவும் ஆசைப்படலைன்ட்டேன். சரியா தாயி? நான் மற்றவங்க மாதிரி எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். என்னை கட்டினவரே கேட்பாரு, உலகத்துல பொம்பளை அது இதுக்குன்னு ஆசைப்படுவாளுங்க, இந்த மகன் என்ன எதுக்குமே ஆசைப்படாத மகளா நீ இருக்கியேன்னு கேட்டாரா? பொம்பளை பிள்ளையதான் கேட்குங்க, இவர் கேட்க மாட்டாரு, பொம்பளை பிள்ளையதான் கேட்குங்க. இந்த கழிவு வந்தப்ப கேட்ட வார்த்தை தாயி, இப்ப இல்ல. உன்னை மனம் முடிச்சு வந்த காலத்துல கேட்ட வார்த்தை. சரியா? ஞாபகம் இருக்கா? மனம் முடிச்சு வந்த காலத்துல, இன்னைக்கு கேட்கல. சரியா? அன்னைக்கு மனம் முடிச்சு வந்ததுல என்ன கேட்டாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சுக்கிருவேன். உங்களுக்கு என்ன விருப்பமா அதை செஞ்சிருங்கன்னு சொல்லிடுவேன். சரியா? எனக்குன்னு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த மகன் இன்ன வரைக்கும் கேட்டதே இல்லதாயி. கேட்கல, எனக்குன்னு கேட்க மாட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும் இன்ன வரைக்கும் நீ கேட்டதே கிடையாது. என்னுடைய பிள்ளை, என் புருஷன், என் குடும்பம், நீ அதை மட்டும்தான் உயிரா நினைப்ப. தெய்வத்துக்கிட்டே அதை மட்டும்தான் தாய் முறையிடுவேன். சரியா? இந்த தாயிட்ட இப்ப கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்குதா. கேளுதாயி, என்னத்தா வரம் கேட்டு தாயிட்ட வரந்தான் கேட்டு வந்தி. அவனுக்கு படத்துறையில நல்ல பேர் போல வரணும். என் தாய்கிட்ட வந்துட்டேல தாயி, இந்த அம்மான்னு நீ வந்துட்டேல, என் பிள்ளைக்கு கை நிறைய செல்வத்தை கொடுன்னு கேட்டேன். என் பிள்ளையோட மடியை நிறைச்சு எனக்கு அந்த பிச்சையை கொடுத்தாயின்னு கேட்டேன். சரியா தாயி? என்ன காரணம்? எதுனால சுணக்கம்? யாரும் எந்த செய்வனே வைக்கல. சரியா? நீ அதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். கண்ணிக்கு பேக்கோட்டாலையுங்கிறாங்க. இல்ல தாய், ஆஸ்பத்திரிலையும் பாக்குறேன். இல்ல தாய், அதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. யாரும் மிரட்டவும் இல்ல கிரட்டவும் இல்ல. என் பிள்ளையோட என் மயனோட கிரகம், அதுக்கு கிரகம் நடந்துகிட்டு இருக்குது, அது தட்டி போகுது. சரியாத்தான்? யாரும் உனக்கு எந்த செய்வனே பிள்ளி சுனியம் வச்சு உன் குடும்பத்தை முடக்கல. யாருக்கு நீ வம்புக்கே போக மாட்டேயே தாயி. தாவல நம்ம உண்டு இருக்கான். இருந்தாலும் வீடு தேடி வர்றப்போ ஒரு இப்போ அடுத்த வீட்டோட பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு சண்டை அன்னையோட விட்டுன்னு நாங்கள் விட்டுருவோம். அத்தா உனக்கு யாரும் செய்வனை வைக்கல. சரியா? நீ வைக்கிற அளவுக்கு எந்த மகள்கிட்டையும் நீ வம்பு அளவுக்கு போகாத மகன். சரியா? நியாயத்துக்கு தர்மத்துக்கு சண்டை வந்திருக்கலாம் தவிர அநியாயத்துக்கு நீ போய் ஆட்டையும் போய் சண்டை போட்டு அவள்கிட்ட சாபத்தையோ செய்வனையோ நீ வாங்கல. அவளே வாங்கல, அப்படியே போக மாட்டேன். சரியா தாய்? இந்த தாய் உனக்கு நடக்கிறதே இந்த தாய் சொல்லிட்டு இருக்கீங்க. சரியா? யாருக்கிட்டே நீ அந்த மாதிரி வாங்கல. யாரும் உனக்கு செஞ்சு உன் குடும்பத்தை முடக்கல. சரியா? என் பிள்ளையோட கிரகக்காரையும் போட்டு ஆட்டுறேன். சரியா தாயி? என் பிள்ளைக்கு நான் மடி நிறைச்சு தர்றேன். சரியா தாயி? என் தாயி, அம்மா நீ எல்லாத்தையும் கேட்ட செல்வத்தை கொடுப்பே நீங்க வந்து உட்காந்துருக்கலத்தா. அந்த செல்வத்தை நான் வாரி என் பிள்ளையோட கிரகத்தை விலைக்கு இந்த தாய் தலை நாளில என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைதையும் பிறக்கும். புடி. சரி, என்ன வச்சே தொட்டி எட்டி கூட நீ வேறு சொல்ற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் சொல்லுவா. அம்மா சொன்னா